இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சரை கைது பண்ணுற ஆதாரங்கள் எங்கிட்ட இருக்குது. ஏன்னா திருப்பூர் மாவட்டம் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகிறோம், அங்கே மனு எழுதியிருக்காங்க. உங்களுடைய பிரச்சனையை 100 நாளில் சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நான் கஷ்டப்பட்டு இடம் வாங்கியிருக்கிறேன். ஏன்னா இதுக்கு இந்த இடத்துக்கு மூலப்பத்திரம் கிடையாது. ஏன்னா இந்த ஆள் கோடிக்கணக்கில் பல போர்ச்சேரிகள் பண்ணியிருக்காங்க. காவல்துறைகிட்ட அடிக்கடி போனோம்னா அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கறதில்ல, எங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ணுறதில்ல. அக்யூஸ்டுகளுக்கு தான் காவல்துறை இன்றைக்கி இருக்குது. பல வீடியோக்களில் உங்களுக்கு ஆதாரபூர்வமாக போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா எம்எல்ஏ அலுவலகம் பூட்டி கிடக்கு, தேர்தலை நடத்துகிறாங்க, அந்த ஆஃபீஸ் செயல்படல. அவங்க முழுமையாக மக்கள்கிட்ட ஏதோ ஓட்டு நடத்துகிறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ மணியார் ஆஃபீஸுக்கு அந்த அம்மாட்ட போகிறா, அந்த அம்மா எங்களை லொல்லு பேசுது. ஏன்னா அக்யூஸ்டை செயல்படுத்துகிற கைது நடவடிக்கை எதுவும் நடவடிக்கை எடுக்கலை. ஏன்னா நான் 5 அக்யூஸ்ட் மேலே ஃபைல் பண்ணியிருக்கிறேன். கோர்ட்டுமே நீதிபதி இது பண்ணிட்டாங்க. ஏன்னா வெளியூர்கார அப்படின்னு சொல்லி அவங்க கோர்ட்டு இப்படி பண்ணக்கூடாது, நீங்கள் எதாக இருந்தாலும் கலவரமாகும்னாலும் லாக்டவுன் போட்டு இந்த தீர்ப்பை பண்ணணும் இட விஷயமா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நான் பார்த்துருக்கேன், ஒருத்தர் எனக்கு இடம் விற்கிறாரு, வாங்குகிறோம். இன்றைக்கி அவரே காலி பண்ண சொல்கிறப்ப எங்களுக்கு மனசு வேதனையாக இருக்குது. இது போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் அளிக்கிறோம். ஆனால் அவங்க இன்னும் கைது நடவடிக்கை இன்னும் எதுவுமே எடுக்க கிடையாது. இன்றைக்கி அரசு துறை மிக மோசமான நிலைமையில் போயிட்டுருக்குது. அப்புறம் நீங்கள் ஏன் ஒவ்வொரு இடத்துக்காக அனுப்புகிறீங்க? நான் வக்கீல் வச்சுருக்கேன்னா ஒவ்வொரு வக்கீலுக்கும் நான் கோர்ட்டுக்கு செலவு பண்ண முடியுமா? நீங்கள் பத்திரம் கிரையம் பண்ணுறப்போ எல்லாம் வாங்கிக்கிறீங்க, நானே முன்னின்று தீர்த்து வைக்கிறேன்னு இடம் வித்தகம் பண்ணுறேன். ஆனால் இப்படி போலியான கிரையம் பண்ணுறது மிக மோசமாக இருக்குது. ஆனால் காவல்துறைக்கு தெரியுது. மீட்டிங் போட்டோம்னா காவல்துறை என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஒரு இளவு வீடு கருமாரி வீடு அன்னாடு வரத்தான் செய்யும், அவன் பத்திரத்தில் தடம் இல்லை. இது காவல்துறை பேசணுங்கிற அர்த்தம் கிடையாது. ஏன்னா நான் பாதிக்கப்பட்ட நபர். ஏன்னா முதலமைச்சர்கிட்டையும் தெரிவிச்சிட்டேன். அந்த ஆள் பல கோடி சம்பாதிச்சிக்கிட்டு அவன் சொகுசாக வெளிநாடு போய் சுற்ற போகிறான். ஏன்னா எனக்கு பயம் இல்லை, அவன் எங்கே இருக்கிறா அப்படிங்கிறது எனக்கு தேவையில்லை. நீ நான் பொதுமக்கள், நான் உழைக்கிறவன், என்னையை காப்பாற்றுறதுக்கு தான் நீ ஒன்றையும் வச்சுருக்குது. பத்தாவதுக்கு எம்எல்ஏவை வச்சுருக்குது, நீதிபதியை வச்சுருக்குது, கலெக்டரை வச்சுருக்குது. ஆனால் நீ ஒரு பப்ளிக்கை கேவலப்படுத்துறிய, இது என்னையா நியாயம்? உன்னையெல்லாம் எந்த இதில் சுடுறது? நான் என்னைய பஸ் ஸ்டாண்டு பொதுமக்கள் மத்தியில் சுடுங்கன்னு இருக்கிறேன். ஆனால் உன்னைய அதை செய்யணுய்யா. நீ தைரியமாக இருந்தால் என்னைய காவல்துறை மோதிப்பார், தப்பு இல்லை. நான் பாதிக்கப்பட்ட நபர், என்ன நடக்குன்னு தெரியும். ஆனால் காவல்துறை முதலமைச்சரை நாளைக்கு கைது பண்ணணும். இந்த வீடியோவை பார்த்துட்டு கைது பண்ணணும். அதெல்லாம் சரி வராது. பார்த்து காவல்துறை நடந்துக்குங்க. இல்லைன்னா எந்த அரசுமே வேண்டாம், நாங்களே ஆட்சி செஞ்சுக்கிறோம். இதோடு முடிச்சுக்கிறேன்.